வணக்கம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மேல ஏறி நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மண்டே வந்தாவே மேல நிக்கணும், கீழே நிக்கணும், திருப்பி நிக்கணும், எப்படி வேணா நின்னுட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஒர்க் நம்மளுக்கு வந்து இருக்கும். இன்னைக்கு இந்த ஷெல்ஃப்ல வார வாரம் ஒரு மண்டே நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னா கிளீன் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா வந்து கிளீன் பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கிளீன் பண்ணுவேன். அந்த என்னைக்காவது ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்மளுடைய கிருஷ்ணர் சாமி, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ணர் வந்து நான் வாங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்க வந்து வாங்கினாங்க. அவங்க இந்த வீட்லயே இருந்துட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நான் வந்து அந்த சாமிக்கு வந்து நான் கிருஷ்ண ஜெயந்தி வந்தபோது நான் வந்து கும்பிட்டுக்குவேன். சோ அதுதான். இந்த குளோபு பாருங்க, என்னோட சின்ன பையனுக்காக இது வாங்கினது. இவர் வந்து 6th 7th படிச்சுட்டு இருக்கும்போது அவர் எப்படின்னா உலக நாடுகள் எல்லாத்தையும் வந்து மேப்லயே பார்த்துட்டு அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னா இந்த இடம் அங்க இருக்கு, அது கரெக்டா அந்த மேப்ல வந்து எந்த நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வந்து அவன் வந்து சொல்லுவான். அதனால சரி அந்த மேப்லாம் வாங்கி வந்து கொடுக்கறதுக்கு பதிலா இந்த குளோப் வந்து வாங்கி கொடுத்துரும் அப்படின்னா இன்னும் நிறைய நாடுகள் தெரிஞ்சுப்பான். அதே சமயம் வந்து அது வந்து கிழிஞ்சு போயிடும் இல்லைங்களா, மேப் வந்து கிழிஞ்சிடும் சீக்கிரமா. சோ இந்த குளோப் வாங்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால வாங்கினது. சோ அது ஓரளவுக்கு அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்தது என்ன காமிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பசங்க வாங்கின மெடல்ஸ். ஓகேங்களா, அவனுங்க டான்ஸ்ல வாங்கினது, அதே சமயம் ஸ்கூல்ல வாங்கினது. அதுதான் நீங்க பாக்க போறீங்க. இது எல்லாமே அவனுங்க வந்து டான்ஸ்ல வந்து வாங்கினது. டான்ஸ் அண்ட் ஸ்கூல் ரெண்டுமே இதுல வாங்கின மெடல்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸும் நிறைய வச்சிருக்கானுங்க. இதுல பாருங்க பின்னாடி இந்த பொருள் இருக்கு பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ்க்கு நான் அப்பப்போ ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ வந்து இதுல வாங்கினது வந்து கிராண்டா லுக் வந்து இருக்கும். இப்ப சாமி எல்லாம் வச்சுட்டு இப்ப ஜீசஸ் வந்து வைப்பாங்க இல்லைங்களா, அது அப்புறம் டெக்கரேஷன்ல வந்து அந்த ட்ரீ வைப்பாங்களே, அதுக்கெல்லாம் இது மாட்டலாம்னு நினைக்கிறேன். சோ இது நல்லா இருந்தது, அதனால இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாருங்க, இந்த ட்ரீ கூட இருக்கு பாருங்க, சின்னது. இது அடியில வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு நல்லா லைட் எரியும். அது சூப்பரா இருந்தது, அப்படியே பனியோட இருக்க மாதிரி அப்படியே நேச்சுரலா இருக்கு பாருங்க. சோ ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லா டைம்லயுமே ஒரு கிறிஸ்மஸ் அப்போ வந்தோம்னா ஏதாவது ஒண்ணு வாங்குவேன். அதுதான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கேன். இத பாருங்க, அதோட சேர்த்து கிறிஸ்மஸ் தாத்தா தானே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா. இது வந்து ஒரு 5-10க்கு மேல இருந்தது. அதெல்லாம் ஒரே பண்டலா வந்து கிடைச்சிச்சு. அது இருக்கு வீட்டுல. இந்த கிஃப்ட் பாருங்க, இது வந்து என் பையன் வந்து பக்கத்துல ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அந்த பொங்கல் டைம்ல வந்து காம்படிஷன் வைப்பாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு காம்படிஷன் வந்து வின் பண்ணிட்டு சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது போனாவே அவர் வந்து ஏதாவது 1 to 3 அவர் வந்து வின் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வருவாரு. இந்த பாத்திரம் வந்து வாங்கிட்டு இது வெறும் இந்த மெடல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டத்துல தான் இதுவும் இருக்கு. ஏன்னா இதுவும் அவர் வந்து வின் பண்ணாராம். இது எந்த பொருளுக்குமே வந்து பயன்படுத்துறது கிடையாது, வெறும் இதுவும் ஒரு ஷோக்கு தான் இது வச்சிருக்கோம் இந்த இடத்துல. இப்பதான் நம்ம வீடியோவோட முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். என்னோட பொக்கிஷத்தை தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. அது என்னன்றத பாக்கலாமா? இதுதாங்க என்னுடைய பொக்கிஷம். இது எல்லாமே நான் படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த குறிப்புகளுடைய நோட்டு தான் இது வந்து எல்லாமே. சோ அதுதான் இங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பிஜிடிஆர்பி, மெயினா வந்து பிஜிடிஆர்பி ஒரு 3 years 4 years நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். சோ அதுக்கான மெட்டீரியல் அண்ட் அதோட நோட்ஸ் தான் வந்து இது இருக்கு. இதை எடுத்தோம் அப்படின்னாவே நிறைய இது இருக்கும். சோ இதெல்லாம் வெளியில இருக்கு. அது இல்லாம இங்க பாருங்க பேக் பண்ணி இது உள்ளே வச்சிருக்கோம். சப்போஸ் திரும்ப இப்பயுமே பிஜிடிஆர்பி வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் இன்னும் அப்ளை பண்ணல, டேட் கூட முடிஞ்சிச்சா என்னன்றது தெரியல. இது பாருங்க, இது எல்லாமே இந்த நோட்ல இருக்கக்கூடியது எல்லாமே யூனிட் வைஸ். இது ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 and 2 போட்டிருப்பேன் பாருங்க. இது வந்து 1 and 2, யூனிட் 1 யூனிட் 2. இது ஒரு சிலபஸ்க்கும் 10 யூனிட்ஸ் வந்து இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சிலபஸ். சோ யூனிட் 1 சார்ந்த விஷயங்கள், யூனிட் 2 சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு நோட்லயுமே வந்து என்னென்ன அப்படின்றத எழுதியிருப்பேன். இதுதான் என்னுடைய பொக்கிஷம். இன்னைக்கு வேணும் அப்படின்னா கூட பரீட்சைக்கு வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேணும்னா நம்ம வந்து எடுத்து படிச்சுக்கலாம். ஆனா சிலது வந்து இந்த தடவை கொஞ்சம் மாற்றம் பண்ணிருக்காங்க அதுல இருக்கக்கூடியது. சோ இதுதான் என்னுடைய பொக்கிஷம். இது வந்து குரான் புத்தகம். இது வந்து நாங்க ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்து போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து இந்த குரான் புத்தகம் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா நம்ம இந்து மதம் அப்படின்றதுனால அதை மட்டும் நம்ம அப்படியே குளோரிஃபை பண்ணிட்டு அது மாதிரி இருக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. சோ இதுலயுமே வந்து எல்லா கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் வாங்கியிருக்கேன். சோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின புத்தகம் தான் இது. சோ இந்த இடத்துல வந்து இதையும் வச்சிருக்கேன். அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க குரான் புத்தகம். நான் பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்டாக். இதெல்லாம் வந்து சில டைம்ல வச்சிருவோம், அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியாது, மறந்துடுவோம். இதெல்லாம் மேல தூக்கி வச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து ஜோதிகா கிளிப்ஸ் பிடிக்கும், இந்த கிளிப்ஸ் எல்லாமே 10 இருக்கும் மொத்தமா. ஜோடி வந்து 10 நம்பர்ஸ் இருக்கு. இது வந்து மொத்தமா சேர்த்து 20 rupees தான். ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் இதுல போயிடுச்சு இல்லையா ஃபேஷனு, அதனால 20 rupees தான். பட் ஓகே, நம்ம ஏதாவது கலர் ட்ரெஸ் போடும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு இதை வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து இதுவும் அதேதான், என்னுடைய ஸ்டாக், என்னுடைய பொட்டு ஸ்டாக். இங்க பாருங்க, நல்லா இருக்கா? அதனால இது வந்து டிசைனா இருக்கு, நல்ல டிசைனா இருக்குன்னு வாங்கினேன். பட் வந்து இதெல்லாம் வைக்கும் போது என்ன அப்படின்னா நம்ம நெத்தியில வந்து அது வந்து எடுப்பா தெரியவே இல்லை.
பார்க்கும்போது டிசைனா நல்லா இருக்கு, ஆனா வைக்கும்போது நல்லா இல்ல. இது நல்லா இருக்கும், பட் இந்த 3 டிசைன்ஸ்ல பாருங்க அவ்வளவா எனக்கு எடுப்பா இல்ல. சரின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது பாருங்க, இது கூட அதே தான். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்டிக்கர் ஸ்டாக்ஸ். இந்த ஷெல்ஃப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல எல்லாமே வந்து என்னுடைய காலேஜ் டைம்ல நான் படிச்ச புக்ஸ் தான் இருக்கு. அது இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இந்த லைப்ரரியில அரேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதே மாதிரி தான் வீட்லயும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே யூஜி பிஜி புக்ஸ், என்னுடைய யூஜி பிஜி இங்கிலீஷ் லிட்டரேச்சர் புக்ஸ். இது எல்லாமே லைப்ரரியில இருக்க மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், என்னுடைய யூஜி பிஜி புக்ஸ். அண்ட் இங்க பாருங்களேன், எத்தனை வந்து இவனுங்க ஒரு தடவை என்ன பண்ணுவானுங்க, அம்மா இது வாங்கி கொடுங்க, என்னது இது பவுச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவானுங்களா. இதை பாருங்க, அடுத்தது அதுவும் டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் எக்ஸாம் டைம்ல யூஸ் பண்ணுவோம், அதனால டிரான்ஸ்பரண்ட் பவுச் கேட்பானுங்களா. அப்புறம் ஏதாவது பொம்மையா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பொம்மை கேட்பானுங்களா. இது வந்து இதுலயும் ஒரு மெமரி இருக்கு. இது வந்து ஸ்கூலுக்கு நாங்க போயிருந்தோம், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு, தம்பிங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல. அப்போ வந்து பேரண்ட்ஸ்க்காக ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க, ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரி. அந்த ஜிகே கொஸ்டின்ல வந்து நான் கரெக்டா ஆன்சர் சொல்லும் போது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் இது. அந்த கிஃப்ட் பேக் தான் இது. அந்த மெமரியா வந்து நான் வந்து இதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமான வேலை நம்ம வந்து வீட்டுல பாக்குறது அப்படின்னா, சோஃபாவுக்கு பில்லோ அந்த கவர் வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான ப்ராடக்ட் உங்கள்ட்ட காமிக்கணும்னு நினைச்சேன். இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு டேபிள் மேல வச்சுட்டு அயன் பாக்ஸ்ல வச்சுட்டு கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து கிளம்சியா வந்து இருந்திருக்கும். அதுக்கு அது என்ன ரொம்ப நாளா யோசிச்சுட்டு அது எங்கதான் என்னதான் பண்ணுன்றதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு கடைக்கு போனப்ப இந்த ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எங்களுக்கு. அதுல இருந்த பொருள்கள் எல்லாம் இதுல தூக்கி போட்டோம். இது வந்து பாருங்க, ஒரு ரேக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ரேக் மாதிரி இருக்கும். அது வந்து ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பேக் மாதிரி. இது பாருங்க, இந்த இது ஃபுல்லாவே இங்க பாருங்க, ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து ஜிப்பு மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன அப்படியே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வரும். பாருங்க, அப்படியே ஷெல்ஃபா வரும். கீழே வரைக்கும் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மேல இதெல்லாம் நீங்க வந்து ஓபன் பண்ண முடியாது ஆக்சுவலி. அண்ட் பின்னாடி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இங்க ஒரு துணி மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு வந்து. எல்லா பொருளையும் நான் வந்து உள்ள சேர்த்து வச்சுட்டு இதை வந்து இது பண்ணிட்டேன். இது எவ்வளவு நாள் வரும் என்ன எதுன்றது தெரியாது, பட் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். இதுல இது பாருங்க, அதே மாதிரி சைட்லயும் சில இந்த மாதிரி இது உள்ள ஏதாவது வேணும்னாலும் போட்டு வச்சுக்கலாம். சைட்லயும் 2 சைட்லயும். கிச்சன்லன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஊற வச்சாதான் அரிசி உளுந்து ஊற வச்சாதான் நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு நமக்கு வந்து இட்லிக்காக தேவைப்படும். சாமி கும்பிடுறதுக்காக வந்து நான் ஒரு டேபிள் பயன்படுத்திட்டு இருந்தேன். அதுல வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சோ நேத்து வந்து சாமியை வந்து கரைச்சாச்சு, விநாயகரை வந்து கரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். சோ இந்த ஒர்க் தான் இன்னைக்கு வந்து நான் மண்டே அப்படிங்கும்போது நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.